ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Thirst to Learn. ஸோ இப்போ ரீசெண்டாக யூனிவர்சிட்டி லேப் நடந்தனால என்னால் வீடியோஸ் ரெகுலராக கொடுக்க முடியல. ஸோ ஹியர் ஆஃப்டர் நம்ம கண்டிப்பாக ரெகுலராக எம்சிக்யூ கொஷின்ஸ் வீடியோ பார்க்கலாம். ஸோ ஆல்ரெடி நம்ம சேனலில் யூனிட் 1, யூனிட் 2, யூனிட் 3க்கான அதாவது POM அதாவது பிரின்சிபல்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் சப்ஜெக்டில் உள்ள ஃபஸ்ட்டு 3 யூனிட்ஸ்க்கு எம்சிக்யூ கொஷின்ஸ் பார்த்தோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது யூனிட் 4 அதாவது டைரக்டிங் அப்படிங்கிற சாப்டருக்கு கீழே உள்ள எம்சிக்யூ கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டைரக்டிங் அப்படின்னா என்னென்னா, ஷார்ட்டாக சொல்லணும்னா ஒரு கம்பெனி இருக்குது, அந்த கம்பெனி ஒரு டார்கெட் வச்சுருக்காங்க, அதாவது ஒரு அப்ஜெக்டிவ் வச்சுருக்காங்கன்னா அந்த டார்கெட்டை அச்சீவ் பண்ணுறதுக்கு அவங்க என்னென்ன ஆக்ஷன்ஸ்லாம் எடுக்கிறாங்க, அங்கே உள்ள சூப்பர்வைசர்ஸாக இருக்கட்டும் ஆர் மேனேஜர்ஸாக இருக்கட்டும், அவங்க என்னென்ன கைட்லைன்ஸ்லாம் கொடுக்குறாங்க, அவங்க எப்படி அந்த ப்ரொஃபஷனல்ஸ் அவங்களோட எம்ப்ளாயீஸை வந்து கைட் பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் சேர்ந்து தான் வந்து டைரக்டிங். ஸோ அண்டர் தட் டாபிக் என்னென்ன எம்சிக்யூ இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின், which of the following characteristics is not a characteristic of directing? So first, directing is an initiate action. Of course அது வந்து ஒரு இனிஷியேட் பண்ணக்கூடிய ஒரு அவங்களோட டார்கெட்டை அச்சீவ் பண்ணுறதுக்கு இனிஷியேட் பண்ணக்கூடிய ஆப்ஷன், அண்ட் இட் இஸ் அ கண்டினியூஸ் ப்ராசஸ். எஸ், அப் டு அவங்க வந்து அந்த டார்கெட்டை ரீச் பண்ணுற வரைக்கும் அந்த ப்ராசஸ் வந்து கண்டினியூஸாக நடந்துகிட்ருக்கும். ஃப்ளோ ஃப்ரம் டாப் டு பாட்டம். எஸ், அஃப்கோர்ஸ் அவங்களோட அந்த அப்ஜெக்டிவோட டாப் டு பாட்டமில் அது ஒர்க் பண்ணும். பட் என்ஷூரிங் த ஆர்டர் அண்ட் டிசிப்ளின், இது வந்து அதோட கேரக்டரிஸ்டிக் கிடையாது. பிகாஸ் அவங்களோட கேரக்டரிஸ்டிக்ஸை வந்து வழிநடத்துதானே தவிர்த்து இது வந்து ஆர்டர்ஸையோ டிசிப்ளின்ஸையோ மேக் பண்ணுறதுக்கானது கிடையாது. ஸோ தட் இஸ் த ஆன்சர். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் த எலமெண்ட்ஸ் ஆஃப் டைரக்டிங்? சூப்பர்வைசிங், மோட்டிவேஷன், லீடர்ஷிப். அப்கோர்ஸ் ஒரு மேனேஜர் ஆர் சூப்பர்வைசர் வந்து அவங்களோட எம்ப்ளாயீஸை வழிநடத்திட்டு இருக்காங்கன்னா சூப்பர்வைசிங், மோட்டிவேஷன் அண்ட் லீடர்ஷிப் எல்லாமே இருந்தால் தான் அந்த எம்ப்ளாயீஸை கரெக்டான முறையில் வழிநடத்த முடியும். ஸோ 3மே ஆன்சர் தான். Das is the process of guiding the efforts of employees to accomplish the desired goal. Supervision, direction, controlling and motivation. ஸோ என்ன கேட்டிருக்காங்கன்னா, எந்த ப்ராசஸ் வந்து எம்ப்ளாயீஸ் அவங்களோட டிசைர் கோலை அச்சீவ் பண்ணுறதுக்கு அக்கம்ப்ளிஷ் பண்ணணும்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. டைரக்டிங் அப்படிங்கிறது அவங்கள கைட் பண்ணிட்டு இருக்கிறது. பட் கண்ட்ரோலிங் அண்ட் மோட்டிவேட்டிங் இஸ் அ பார்ட் ஆஃப் டைரக்டிங், பட் இட்ஸ் நாட் அக்கம்ப்ளிஷிங் டாஸ்க். ஸோ த ஆன்சர் இஸ் சூப்பர்வைசன். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் not a non-financial incentive? So status, job encouragement, bonus and employee progress. இதில் வந்து நீங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கு கண்டிப்பாக டிஃப்ரெண்ட் தெரியும். விச் இஸ் ஒரு எம்ப்ளாயி ஸ்டேட்டஸ், அவரோட ஜாப் என்ரிச்மெண்ட் அண்ட் எம்ப்ளாயி ப்ராக்ரஸ், இது எல்லாமே அவரோட ஃபினான்ஷியல் இன்சென்டிவாக இருக்கும். ஸோ நான் ஃபினான்ஷியல் இன்சென்டிவ் இதில் எது இல்லைன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா போனஸ். அண்ட் which of the following is not a feature of motivation? இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு 4 ஆப்ஷன்ஸ் இருக்குது. அந்த 4 ஆப்ஷன்ஸில் ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் த இன்டெக்ரல் ஃபீலிங், செகண்ட் ஒன் இஸ் ரெடியூசஸ் த ஆப்சன்டிசம், தேர்ட் ஒன் இஸ் காம்ப்ளெக்ஸ் ப்ராசஸ் அண்ட் கேன் பி பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ். அஃப்கோர்ஸ் ஒரு ஃபியூச்சர் மோட்டிவேஷன் இட் மே பி இன்டெக்ரல் ஃபீலிங். அது வந்து ஆப்சன்டிசம், அதாவது அங்கே நடக்காமல் இருக்கிறது வந்து ரெடியூஸ் பண்ணுறதா இருக்கலாம், இல்லை பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவாக இருக்கலாம். பட் இது வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் ப்ராசஸ் வந்து கிடையாது. பிகாஸ் ஃபியூச்சர் ஆஃப் மோட்டிவேஷன் இஸ் ஃபியூச்சரில் அந்த டார்கெட் அச்சீவ் பண்ணுறதுக்கு நம்மளோட எம்ப்ளாயீஸை மோட்டிவேட் பண்ணுறது, அது ஒரு காம்ப்ளெக்ஸ் ப்ராசஸ் கிடையாது. ஸோ 6th one is DAS is the example of esteem needs, which is the, yeah, of course, status is the example of esteem needs. And DAS is the process of influencing the behavior of people, making them strive voluntarily towards achievement of goals. ஸோ இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா லீடர்ஷிப். ஏன்னா ஒரு லீடர்ஷிப் அப்படிங்கிற பிஹேவியர் தான் வந்து அந்த எம்ப்ளாயி பீப்புளை வந்து ஒரு வாலண்டியரிலையாக மேக் பண்ணி அவங்களோட கோலை வந்து அச்சீவ் பண்ணுறதுக்கு கைட் பண்ணக்கூடிய ஒரு ஆன்சர் இஸ் லீடர்ஷிப். ஸோ கைட் பண்ணக்கூடிய ஒரு வழிமுறை. அண்ட் 8th, informal communication is also called, there is 2 communication, one is formal communication, another one is informal communication. So the informal communication, which is also called grapevine communication. The formal communication will be also called verbal communication. Informal communication will be also called grapevine communication.
It is very difficult to detect the source of such communication. Upward communication, vertical communication, lateral communication and informal. Very difficult to detect the source of such communication. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபார்மல் கம்யூனிகேஷன் அப்படின்ற விஷயத்தில் வந்து சோர்ஸ் அண்ட் டெஸ்டினேஷன் நமக்கு தெரியும். பிகாஸ் இட் மே பி ஃப்ரம் ஐ டு ஐ கான்டாக்ட் அண்ட் அவங்க டைரெக்டாக வந்து கம்யூனிகேட் பண்ணிடுவாங்க த்ரூ அவுட் ஏதோ ஒரு மீடியம் வழியில். பட் நீங்கள் இன்ஃபார்மல் கம்யூனிகேஷன் இது நான் வெர்பல் கம்யூனிகேஷன். ஸோ ஒரு சைகை மூலமாக வந்து கம்யூனிகேட் பண்ணுறது. ஸோ அதில் வந்து இதுதான் சோர்ஸ் ஆஃப் த கம்யூனிகேஷன் அப்படின்றத வந்து நம்ம ஃபைண்ட் பண்ணுறது வந்து லிட்டில் டிஃபிகல்ட் டாஸ்க். ஸோ த ஆன்சர் இஸ் இன்ஃபார்மல் கம்யூனிகேஷன். Which of the following is not a type of semantic barriers? Badly express a message, unclarified assumption, technical jargon and premature evaluation. செமான்டிக் பேரியர்ஸ் அப்படின்னா நம்மளோட அந்த கம்யூனிகேஷனை வந்து எஃபெக்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ஸோ கொடுத்துருக்க 4 ஆப்ஷனில் வந்து எதுனா ப்ரீமெச்சூர் எவாலுவேஷன். பிகாஸ் உங்களோட அந்த பேட்லி எக்ஸ்பிரஸ் நீங்கள் தப்பாக எக்ஸ்பிரஸ் பண்ணக்கூடிய மெசேஜ், ஒரு கிளாரிஃபைடு இல்லாத ஒரு அசம்ஷன், இல்லை டெக்னிக்கல் ஜார்கன்ஸ் யூஸ் பண்ணக்கூடியது, இது எல்லாமே வந்து ஒரு செமான்டிக் ஒரு கம்யூனிகேஷனோட பேரியர். பட் ப்ரீமெச்சூர் எவாலுவேஷன் வந்து அந்த 3 விட அதை விட டைப் வந்து கிடையாது இது. ஸோ த ஆன்சர் இஸ் ப்ரீமெச்சூர் எவாலுவேஷன். Which of the following is not the type of psychological barriers? அதாவது கம்யூனிகேஷன்ல ஏற்படக்கூடிய உளவியல் சம்பந்தப்பட்ட தடைகள் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ப்ரீமெச்சூர் எவாலுவேஷன், லேக் ஆஃப் அட்டென்ஷன் அண்ட் ஃபியர் ஆஃப் சேலஞ்ச் டு அத்தாரிட்டி அண்ட் டிஸ்ட்ரஸ்ட். இங்கே சைக்காலஜிக்கல் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கண்டிப்பாக அவங்களோட லேக் ஆஃப் அட்டென்ஷன், இட் மே பி ஃப்ரம் என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ், எதனாலே வந்து அவங்களோட அட்டென்ஷனில் வந்து லேக் ஏற்படலாம். ஆர் அவங்களோட ப்ரீ மெச்சூர் எவாலுவேஷன் பண்ணலாம். ஆர் அவங்க டிஸ்ட்ரஸ்டாக இருக்கலாம். பட் ஃபியர் ஆஃப் சேலஞ்ச் டு அத்தாரிட்டி, ஒரு சேலஞ்சை எடுத்துக்கிறதுக்கு வந்து பயப்படுறாங்கன்னா அது வந்து ஒரு சைக்காலஜிக்கல் பேரியர்ஸ்னு சொல்ல முடியாது, அது அவங்களோட கேரக்டரிஸ்டிக். ஸோ the answer is fear of challenge to authority. And which of the following is not a type of personal failure? Fear of challenge authority, unwillingness to communication, loss by transmission and poor retention, and lack of proper incentive. பர்சனல் பேரியர், அதாவது ஒரு ப்ரொஃபஷனல் எம்ப்ளாயி இருக்கான்னா அவனோட சொந்த தடைகள் என்னன்னா ஃபியர் ஆஃப், இதில் வந்து எது இல்லை, ஃபியர், அவன் வந்து பயப்படுறான் அப்படிங்கிறது அவனோட சொந்த தடை. அன்வில்லிங்னஸ் டு கம்யூனிகேட், அவன் வந்து இன்னொருத்தவங்க கிட்ட கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு விருப்பம் இல்லாதவனா இருக்கான்னா அதுவும் அவனோட சொந்த இதுதான். லாஸ் பை டிரான்ஸ்மிஷன் அண்ட் புவர் ரிட்டென்ஷன், அந்த மீடியமில் கம்யூனிகேஷன் நடந்துட்டு இருக்கும்போது மேபி டேட்டா லாஸ், ஐ மீன் இன் த சென்ஸ் தட் அவங்களோட வாய்ஸ் மிஸ் ஆகுறது, ஸோ இந்த மாதிரி ஏற்படுறது. அண்ட் லேக் ஆஃப் ப்ராப்பர் இன்சென்டிவ், அஃப்கோர்ஸ் இதில் வந்து அந்த டிரான்ஸ்மிஷன் புவர் ரிட்டென்ஷன் ஏற்படுறது அவனோட சொந்த தடை கிடையாது. ஸோ தட் இஸ் த ஆன்சர். And the 13th question, it refers to the process of instructing, guiding, counseling, motivating and leading the people in the organization to achieve their attention. Yes, of course, it is the definition of directing. So the answer is directing. Which of the following is not an element of directing? There is 4 elements. One is supervision, another one is communication, leadership and inspection. டைரக்டிங் அப்படின்றது அவங்கள வழிநடத்தக்கூடிய ஒரு செயல்முறை. ஸோ சூப்பர்வைசிங், அவங்கக்கிட்ட கம்யூனிகேஷன் பண்ணுறது, எம்ப்ளாயீஸை லீடர்ஷிப் பண்ணுறது. ஸோ தீஸ் ஆர் ஆல் தி திங்க் ஆர் எலமெண்ட்ஸ் ஆஃப் டைரக்டிங். இதில் இன்ஸ்பெக்ஷன் பண்ணுறது இது வந்து டெஸ்டிங் ஃபேஸில் வந்துடும். ஸோ இட் இஸ் நாட் இன்ஸ்பெக்ஷன் அப்படிங்கிறது எவாலுவேஷன் ஃபேஸ். இட் இஸ் நாட் இன் த எலமெண்ட் ஆஃப் டைரக்டிங். Which other functions prepare a setting for action? Name the function that irritates action in the organization. One is planning, another one is organizing, third one is staffing, and fourth one is directing. While other function prepare a setting for a reason. சில function வந்து ஒரு ரீசனுக்காக செட்டிங் பண்ணும்போது நேம் த ஃபங்க்ஷன் தட் இனிஷியேட் ஆக்ஷன் இன் த ஆர்கனைசேஷன். எந்த ஒரு டார்கெட் அச்சீவ் பண்ணுறதுக்கு நிறைய ஃபங்க்ஷன்ஸ் அவங்க எடுப்பாங்க. எந்த ஃபங்க்ஷன் வந்து அந்த ஆக்ஷன்ஸை இனிஷியேட் பண்ணுன்னா டைரக்டிங். Identify the level at which the directing function takes place in an organization. Top level,
middle level, lower level, and all of the above. Identify the level which directing function takes place. Of course நீங்க டாப் லெவல்ல பாத்தீங்கன்னா அட்மினிஸ்ட்ரேஷன் லெவல். அட்மினிஸ்ட்ரேஷன்ல இருக்கவங்க அவங்களுக்கு கீழே உள்ள எம்ப்ளாயீஸ் லைக் மேனேஜர்ஸ், அவங்கள வந்து அந்த பிரான்ச் மேனேஜர்ஸ் அவங்கள வந்து டைரக்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. மிடில் லெவல் மேனேஜ்மெண்ட்ல இருக்கக்கூடிய டைரக்டர்ஸா இருக்கட்டும், மேனேஜர்ஸா இருக்கட்டும், அவங்க வந்து அவங்களுக்கு கீழே இருக்க லோயர் லெவல்ஸ்ல இருப்பாங்க. லோயர் லெவல்ல இருக்கக்கூடிய சூப்பர்வைசர்ஸ் அவங்களுக்கு கீழே வேலை பார்க்கக்கூடிய எம்ப்ளாயீஸை டைரக்ட் பண்ணுவாங்க. ஸோ த ஆன்சர் இஸ் ஆல் ஆஃப் த above. It is defined as process of guiding the efforts of employees and other resources to accomplish the desired objectives. Supervision, communication, leadership, and inspection. Defined as the process of guiding the efforts of employees. அங்க வேலை பார்க்கக்கூடிய எம்ப்ளாயீஸோட எஃபர்ட்ஸ் இருக்கு அவங்களை கைட் பண்றவங்க வந்து கண்டிப்பா அது சூப்பர்வைசன். It means the process of making subordinates to act in a desired manner to achieve certain organization goal. So, meaning of process making the subordinates. அதாவது ஒரு சூப்பர்வைசன் அப்படிங்கிறது அவருக்கு கீழே பார்க்கக்கூடிய எம்ப்ளாயீஸ் கிட்ட இருந்து எஃபிஷியன்ட் ஒர்க் எடுக்கிறதுக்கு அவங்களை கைட் பண்றது. அண்ட் ஒரு மேனேஜ்மெண்ட்ல இருந்து அவங்களுக்கு கீழே வகுப்பா இருக்கக்கூடிய சபார்டினேட்ஸ் லைக் சூப்பர்வைசர்ஸ், ஸோ அவங்க கிட்ட வந்து டிசைட் மேனர்ல வேலை கொடுத்து வாங்குறது வந்து லீடர்ஷிப். ஸோ த ஆன்சர் இஸ் leadership. Which of the following is not an assumption of Maslow's theory? So Maslow's theory அப்படிங்கிறது principles of managementல டைரக்டிங்க்கு கீழே வரக்கூடிய ஒரு தியரி. ஸோ 4 ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. People's behavior is not based on their needs. Satisfaction of such needs influences their behavior. A satisfied need can no longer motivate a person. Only next higher level need can motivate him. A person moves to the next higher level of the hierarchy only when the lower need is satisfied. So நாலுமே வந்து தியரிஸ் தான். 4 தியரிஸும் 4 சயின்டிஸ்ட்னால வந்துட்டு ப்ரப்போஸ் பண்ணப்பட்டுச்சு. இதுல மாஸ்லோ தியரி அண்டர் த டாபிக் டைரக்ஷன்ல என்ன சொல்றாங்கன்னா, பீப்புள்ஸ் பிஹேவியர் இஸ் நாட் பேஸ்ட் ஆன் their நீட்ஸ். அதாவது அங்க இருக்கக்கூடிய மக்கள், ஒரு என்விரான்மெண்ட்ல இருக்கக்கூடிய மக்களோட நடைமுறைகள் அவங்களோட தேவைக்கும் சம்பந்தப்பட்டது கிடையாது அப்படிங்கிறது தான் வந்து இந்த மாஸ்லோஸ் தியரி. And the 20th question is, effective motivation in the organization does not contribute towards the developing performance level of employees, helping to reduce the employees turnover, resistant to change in the organization, and all of the above. Effective motivation in the organization இது எதை கான்ட்ரிபியூட் பண்ணி இருக்காதுன்னா, ஒரு எஃபெக்டிவ் மோட்டிவேஷன் எதை கான்ட்ரிபியூட் பண்ணி இருக்கும்னு முதல்ல பாருங்க. டெவலப்பிங் த பெர்ஃபார்மன்ஸ் லெவல் ஆஃப் எம்ப்ளாயிஸ். அஃப்கோர்ஸ் ஒரு லீடர்ஷிப் எடுத்து ஆர் ஒரு எம்ப்ளாயிஸை சூப்பர்வைசன் பண்றது எதுக்காகனா அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் லெவலை இம்ப்ரூவ் பண்றதுக்காக. அண்ட் ஹெல்பிங் டு ரெடியூஸ் த எம்ப்ளாயி டர்ன் ஓவர், அவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு. அண்ட் ரெசிஸ்டன்ட் டு சேலஞ்சஸ் இந்த ஆர்கனைசேஷன், அங்க இருக்கக்கூடிய ஆர்கனைசேஷனுக்கு தடையா இருக்கிறதுக்கு. இல்ல 3க்குமே சொல்லியிருக்காங்க. மோட்டிவேஷன் எதுக்காகனா, கண்டிப்பா அங்க இருக்கக்கூடிய எம்ப்ளாயிஸை மோட்டிவேட் பண்ணி அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் லெவலை இன்க்ரீஸ் பண்றதுக்காகவும் எஃபிஷியண்டா ஒர்க் எடுக்கிறதுக்காகவும் தான். அதை தாண்டி அங்க உள்ள ரெசிஸ்டன்ஸ் டு சேலஞ்ச் த ஆர்கனைசேஷன் வந்து இஸ் நாட் ஆப்ஷன். ஸோ த ஆன்சர் இஸ் சி. So let's move on to the 21st question. These needs are most basic in the hierarchy of motivation theory and corresponds to primary needs. So நீங்கள் அந்த hierarchy எடுத்து பார்த்தா தெரியும். Just அந்த diagramோட first need is the basic psychological need. So that is the answer. And 22 is the case study question. Mohit recently got a rise in his salary due to annual increment. Which of his human needs is being satisfied through this? செக்யூரிட்டி நீட்ஸ், அவருக்கு சேலரி இன்க்ரிமெண்ட் ஆனதுக்கும் செக்யூரிட்டி நீட் அவருக்கு சாட்டிஸ்ஃபை ஆனதுக்கும் சம்மந்தம் கிடையாது. அண்ட் இட் இஸ் நாட் ஆல்சோ ஏ பிலாங்கிங் நீட்ஸ். It is not a self-actualization needs, because self-actualization needs in the sense that self-motivating for efficient work. And the answer is basic psychological needs, because he may suffer from the salary and அவர் அந்த சேலரியை வந்து எதிர்பார்த்துட்டு இருந்திருக்கலாம். மேபி அந்த ஆனுவல் இன்க்ரிமெண்ட் ஆனதுக்கு அப்புறமா அந்த இன்க்ரிமெண்ட்னால அவரோட பேசிக் சைக்கலாஜிக்கல் நீட்ஸ் சாட்டிஸ்ஃபை ஆயிருக்கும். ஸோ ஐடென்டிஃபை த ஸ்டைல் ஆஃப் லீடர்ஷிப் இன் விச் த சூப்பரியர் யூசஸ் ஃபைல் ஃபோர்ஸஸ். ஃபைல் ஃபோர்ஸஸ் எந்த பேஸில் யூஸ் பண்ணுவாங்கன்னா டெமோக்ராட்டிக் லீடர்ஷிப். ஷோ தட் இஸ் த ஆன்சர்.
It refers to the measure which are used to motivate people to improve the performance. Yes, leadership, motivation, communication. Leadership is motivation, gives the guiding the people through motivation, and the communication is to just for data or information changes all the measures. The answer is incentive. And 25, which of the following is not an example of financial incentive? Already we have seen one question that non-financial incentive is a bonus, and here is a question that which is not an example of financial incentive. The bequest and job enrichment, profit sharing, co-partnership. The answer is the job enrichment. Yes. And let's move on to the 26th question. Which of the following is not an example of non-financial incentive? Which is the bequest? And another one case study question. Ashutosh works as a manager in Kubel Limited. Besides the salary, the company offers him benefits such as free housing, medical aid and education to the children and etc. Identify the type of incentive being offered to him. அஷுடோஸ் அப்படின்றவர் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அந்த கம்பெனி வந்து சேலரி மட்டும் இல்லாமல் அவருக்கு ஃப்ரீ ஹவுசிங், மெடிக்கல், மருத்துவ உதவிகள் மற்றும் குழந்தைங்களோட எஜுகேஷனுக்கு வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ எந்த டைப் ஆஃப் இன்சென்டிவ் அவருக்கு வந்து அந்த கம்பெனி அஃபேர் பண்ணியிருக்குன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ த ஆப்ஷன் இஸ் த பெர்க்வசிட்ஸ். பிகாஸ் பெர்க்வசிட்ஸ் அப்படின்னா அப்பார்ட் ஃப்ரம் சேலரி அவங்களோட பேசிக் நீட்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்காக கொடுக்கக்கூடிய incentive. So the answer is perquisites. And on joining Qatar Limited as Chief Financial Officer, Madhumita was allotted 500 shares of the company. Identify the type of incentive being described. ஸோ மதுமிதா வந்து ஒரு கம்பெனியில் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறமா அவருக்கு 500 ஷேர்ஸ் வந்து அலாட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஐடென்டிஃபை த டைப் ஆஃப் இன்சென்டிவ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ திஸ் இஸ் த கோ பார்ட்னர்ஷிப். ஏன்னா ஜாயின் பண்ணோன்னா அந்த கம்பெனியோட ஷேர் அவங்களுக்கு அலாட் பண்ணியிருக்காங்க. ஸோ இட் இஸ் அ பார்ட்னர்ஷிப் incentive. Next, 29th question. Boom Limited gives due to weightage to the perquisites and prestige of job, so that the designation helps to satisfy the psychological, social and esteem needs of an individual. Identify the type of individual being described. Employee empowerment, job security, status and perquisites. So Boom Limited weightage to the perquisites and prestige பார்க்குறாங்க. ஸோ ஜாப், ஸோ தட் த டிசைனேஷன் ஹெல்ப் டு சாட்டிஸ்ஃபை. அந்த டிசைனேஷன் வந்து அவங்களோட சைக்காலஜிக்கல், சோசியல் அண்ட் எஸ்டீம் நீட்ஸ் வந்து சாட்டிஸ்ஃபை, ஒரு இண்டிவிஜுவலோட அந்த நீட்ஸ் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுற விதத்தில் இருக்குது. ஸோ இதோட நீட் என்ன? ஐடென்டிஃபை த டைப் ஆஃப் இன்சென்டிவ் விச் இஸ் த ஸ்டேட்டஸ். Because they are trying to satisfy the status incentive. On the occasion of the Founders' Day of the firm, Veena was felicitated with certified of best performer as a business development manager. Identify the type of incentive being described. Of the firm, ஒரு ஃபவுண்டர்ஸ் டே வந்து நடக்குது. அங்கே வீணாக்கு வந்து பெஸ்ட் பெர்ஃபார்மர் அவார்ட் கொடுக்குறாங்க. ஸோ இது எந்த டைப் ஆஃப் இன்சென்டிவ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இட்ஸ் அ டைப் ஆஃப் எம்ப்ளாயி ரெக்கக்னைசேஷன். பிகாஸ் அவங்க ரெக்கக்னைஸ் பண்ணியிருக்காங்க தட் ஷீ இஸ் த பெஸ்ட் எம்ப்ளாயி. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு யூஸ்வலாக ஒரு எம்ப்ளாயி பெஸ்ட் பெர்ஃபார்மிங் எம்ப்ளாயீஸ் ஆர் அவங்களோட அந்த சிறப்பு வந்து வெளிக்கொணர்ற மாதிரி நடக்கக்கூடிய ஈவெண்ட்ஸ் விச் இஸ் கால்ட் எம்ப்ளாயி ரெக்கக்னைசேஷன் ப்ரோக்ராம். And which of the following is not a feature of leadership? Yeah, of course, leadership has some certain features. So which of the following is not the feature of leadership அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் இட் ஷோஸ் த எபிலிட்டி ஆஃப் அன் இண்டிவிஜுவல் டு இன்ஃப்ளூயன்ஸ் அதர். Yeah, of course, it's a character of leadership. And it leads to achievement of the organization. It is also one feature. Leadership is one-time process, which is not the answer because, yeah, it is not a feature because leadership is not the on-time process. Whenever it takes place to accomplish the task, it will be there. So that is the answer.
And the 32 question, it is the process of influencing the behavior of people by making them strive voluntarily towards achievement of the organization. So இதோட ஆன்சர் வந்து leadership, because எம்ப்ளாயீஸை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி இன்ஃப்ளூயன்ஸ், அதாவது process of influencing the behavior of people by making them strive voluntarily towards achievement of the organization goal, which is leadership. As the general manager of an e-commerce company, Gahan maintains good interpersonal relation with followers and also motivate them to contribute for achieving organizational goals. Identify the concept being described in the bold lines. Um, yeah, Gahan maintains good interpersonal relations with அவங்களோட கம்பெனி அண்ட் ஆல்சோ அவர் வந்து மோட்டிவேட் பண்ணிட்டு இருக்காரு அங்கே இருக்கக்கூடிய அந்த எம்ப்ளாயீஸை. ஸோ of course, he is also. They mentioned that he is the general manager of an e-commerce company, and ஒரு good interpersonal relation வந்து மேக் பண்ணி அங்கே இருக்கவங்களை கைட் பண்ணி மோட்டிவேட் பண்ணிட்டு இருக்காரு. So which is leadership. It refers to the process of exchange of ideas, views, fact, feeling, and etc. between among people to create common understanding. Is of course the option is communication, because which is the process of sharing the thoughts, ideas, and identify the correct sequence of steps involved in the communication process. So communication usually sender who send the message, and message is the information. Encoding is the just making it to send through the medium, and media is the medium which transfer the message one place to another place. Decoding is the decoding the message before getting by the receiver, and receiver is the person who receives the message, and feedback is whether it is an acknowledgement by the receiver whether the message has been get or not. So identify the correct sequence. Of course, first the sender will be sent the message, and the message will be encoded. Sender will be sent the message, and message will be encoded, and it will be through the media, and it will be decoded, and receiver. After that, feedback will be given by the receiver. So the option is C. Formal communication may takes place between. Of course, we have already seen that what is formal and informal communication. So the formal communication usually takes place superior and subordinate, and the superior tool manages it. Of course, all of the above, because every one of the above mentioned are taking the formal communication. On the successful completion of 2 years in a company, Harsh received a letter confirming his job permanent employee. Wow. Identify the need of Harsh being fulfilled as per Maslow's need of hierarchy theory. So of course, அவருக்கு வந்து பெர்மனண்ட்டாக ஜாப் கிடைக்கிறதுக்கான லெட்டர் வந்து வந்துடுச்சு. ஸோ இந்த இடத்துல எந்த நீட் வந்து அவருக்கு சாட்டிஸ்ஃபை ஆகிடுக்குன்றதை மோஸ்ட்லோ தியரி பேஸ் பண்ணி நம்மளை சொல்லியிருக்காங்க. அஃப்கோர்ஸ் இட்ஸ் செக்யூரிட்டி நீட்ஸ், பிகாஸ் மேபி ஆஃப்டர் 2 years அவர் வந்துட்டு நான் பெர்மனண்ட் எம்ப்ளாயி அண்ட் டீப் ப்ரமோட் வாங்கியிருக்கலாம் முடியும். பட் he got permanent, so that he was secured in the organization. So the security need was satisfied. Upward communication referred to flow of communication from the subordinate to superior. Yes. The downward communication referred to the communication from which is superior to subordinate. Of course, the questions are vice versa. Subordinate or the upward communication is subordinate to the supervisor, and the downward communication is supervisor to the subordinate. And my personal suggestions is try to learn the diagrams what are all in our textbook, so that இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்க்கெல்லாம் ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும். So let's see the 14th question. Lateral communication takes place from first to second division of the same organization, superior to the subordinate. Of course, the option is the first to second division of the same organization, because it is only take a lateral communication. So let's move on to the 41st question. Which of the following ways help in improving the communication effectiveness? இந்த 4 waysல வந்து எது கம்யூனிகேஷனோட எஃபெக்டிவ்னஸ் இம்ப்ரூவ் பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க. ensuring proper feedback, being a good listener, ensuring follow up,
patience. Of course, all of the above is the answer because above three are improve the communication effectiveness. And which of the following is not a type of communication barriers? கொடுத்துருக்கக்கூடிய 4 விஷயத்துல எது கம்யூனிகேஷன் பேரியர் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. So the option is the rational barriers because apart from this semantic, psychological and organizational barriers or the communication barriers, so rational barriers is the answer here. And 43 is the case study question. Yamini received a special gold coin from her school management for exceptionally good board result of her students in her subject. Identify the need of Yamini being fulfilled as per Maslow need of hierarchy. Esteem, belonging, self-actualization, and basic psychological. Of course, it's the esteem needs because Yamini shows her esteemed, so that they have awarded her. So her esteem needs has been satisfied. As the in charge of small-scale factory manufacturing glassware, Rahu guides his subordinate and clarifies their doubt in performing the task, so that they are able to achieve the work target given them. Identify the function of management being described in the above line. Planning, staffing, directing, and organizing. The option is directing because Rahu is the director here. That's why he guides his subordinate and clarifies their doubt to perform a task. And Yajur as a project manager is able to assess the true potential of his subordinates and constantly motivate them to realize the full potential. Identify the element of directing being described in the above line. Of course, it's the leadership because he was the project manager, and another one thing, it's able to assess the true potential of his subordinates and constantly motivating them to realize them full potential. So in above lines, the leadership directing measure has been established. Suman works as project coordinator in an export house. Whenever the workload is high, she is able to convince her team by explaining to them the purpose, providing training and motivating them with additional 2 words so as to be able to win their whole land and cooperation. Identify the elements of directing being described in the above lines. So the 46th is option leadership because project coordinator, and then whenever the workload is high, able to convince her team by explaining them அது பர்பஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுறது அண்ட் அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குறது, மோட்டிவேட் பண்ணுறது. ஸோ இந்த ஒர்க்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அஃப்கோர்ஸ் இட்ஸ் லீடர்ஷிப் ஸ்கில் அண்ட் ஷீஸ் ட்ரைனிங் த அவங்களோட டீம் பிளேயர்ஸ்க்கு அவங்க ட்ரைன் பண்ணி கைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ராதிகா runs a confectionery in a local market. In order to make the workers in the confectionery work optimally, she on one hand provides them overtime wages and on the other hand imposes penalty. அவங்களோட பெனாலிட்டி இம்போஸ் பண்ணியிருக்காங்க அண்ட் ஓவர் டைம் பார்க்குறவங்களுக்கு வேஜஸ் வந்து இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ இஃப் ரெக்வயர்ட் பை டிடெக்டிங் த வேஜஸ். ஐடென்டிஃபை த ஃபீச்சர் ஆஃப் மோட்டிவேஷன். ஸோ இந்த டைப் ஆஃப் மோட்டிவேஷன் என்ன அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ த ஆப்ஷன் இஸ் இன்டர்னல் ஃபீலிங், நோ. கோல் டைரக்டட் பிஹேவியர், of course not. Complex, it is no, it is not. Yeah, motivation either positive or negative. So this kind of motivation may be positive or negative. As an employee of an automobile company, Suraj has very lazy and evasive. In order to change his behavior, his boss decided to give him an incentive, of course. Identify the feature of motivation being described in above lines. ஸோ உங்களோட பாஸ் வந்து உங்களுக்கு ஒரு இன்சென்டிவ் கொடுக்கணும்னு நினச்சிருக்காரு. ஸோ ப்ரொடியூசிங் அ கோல் டைரக்டட் பிஹேவியர், அவங்களோட கோல் அச்சீவ் பண்ணணும் as well as அவங்களோட பிஹேவியரை சேஞ்ச் பண்ணணும். ஸோ he given a goal directed behavior. And identify the correct sequence of steps involved in the motivation process. So there is a set of process or that. The correct option is unsatisfied need. The first problem is here. Next, the tension. Yeah, sorry. Tension drives and search for the behavior. Next one, the behavior satisfy try பண்றது and அவங்களோட tension reduction பண்றது. So Dheeraj Madan works as human resource HR manager in BCB Limited. He gives
due care in designing jobs so that it offers meaningful work experience by assuming diversity of work content requiring high level of knowledge. Identify the type of incentive being adopted by the company. So the option is the career advancement opportunities. Of course, the company taking the career advancement opportunities, so that's why they are offer meaningful work experience. Assume the diversity of work content. And Isha was facing the problem of high labor turnover in her firm. On the advice of her friend, she introduced a special benefit for the employees, which helped her retain the talented people in the organization. Identify the related point importance of motivation. So, which kind of motivation takes place here is motivation helps to reduce the employee turnover. Of course, Om Limited adopts a synthetic performance appraisal system which provide opportunity to employees improve their skills and promote to the higher level jobs. Identify the type of incentive being adopted by the company. So which kind of they have been adopted? Career advancement opportunities, because அவங்களோட அங்கே இருக்கக்கூடிய ஒர்க்கர்ஸ்க்கு வந்து அவங்க அடிஷ்னல் ட்ரைனிங் வந்து அவங்களோட ஸ்கில்லை வந்து பர்டிகுலர் டொமைனில் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக கொடுக்குறாங்க ஸோ தட் தே கேன் promote to the higher level jobs or of course so the answer is career advancement opportunities. So 53 is Jay and Lai work in garment factory. Jay always earns a higher wage than Lai. So Jay and Lai அப்படிங்கிறவங்க வந்து ஒரு garment factoryல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஜெய் அப்படிங்கிறவர் வந்து எப்பவும் லை அப்படிங்கிறவரை விட வந்து அதிகமாக சம்பாதிக்கிறாரு as he produces more units of output. Lai அதிகமாக ஒர்க் பண்றாரு. ஆல்சோ ஐடென்டிஃபை த டைப் ஆஃப் ஃபினான்ஷியல் இன்சென்டிவ் பீங் adopted by the company. So the option is productivity link wages incentive. Of course, based on the productivity, the wage incentive is also increased. So the option is D. Ishan works as an account officer in Fabrication Limited. He also feels very proud of the fact that he is in charge of recreation committee in his office. Identify the type of incentive being offered by his own. Career advancement, no. Employee recognition, organizational climate, and employee participation. So the option is D, because அவர் வந்து அங்கே எம்ப்ளாயர் பார்ட்டிசிபேட் வந்து அங்கே recreation committee அதில் இன்சார்ஜாக இருக்கிறத நினச்சி வந்து அவர் பெருமைப்படுறாரு. So the option is employee participation. So in order to motivate the workers in the factory to work overtime, Manoj decided to provide additional wages to the workers. On knowing this, a worker in his factory, Madhur, was very happy, whereas Raju was disappointed. He preferred to go back home on time rather than working overtime wages. Identify the feature of motivation being described in the above lines. ஸோ அந்த கம்பெனியோட மனோஜ் மேபி மேனேஜர் அவர் என்ன டிசைட் பண்ணியிருக்காருன்னா ஓவர் டைம் பார்க்குறவங்களுக்கு அதிகமாக சம்பளம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க மதுர் அப்படிங்கிறவருக்கு அது சந்தோஷமாக இருக்குது. ராஜு அப்படிங்கிறவர் வந்து அதை பற்றி டிசப்பாயிண்ட் ஆகுறாரு பிகாஸ் அவருக்கு ஆன் டைம் வீட்டுக்கு போகணும். ஸோ ஐடென்டிஃபை த ஃபீச்சர் ஆஃப் மோட்டிவேஷன். எந்த டைப் ஆஃப் மோட்டிவேஷன் இங்கே இருக்கக்கூடிய லைன்ஸில் வந்து டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்கன்னா motivation is the complex process here because we cannot decide because ஒரு ஒர்க்கர் வந்து இதை பற்றி ஹாப்பியாக இருக்காங்க, இன்னொரு ஒர்க்கர் வந்து he is disappointed with it. So the motivation is the complex process here. So we have seen the third unit and I'm also taking MCQ question from our fifth unit. The video is zone and already நம்ம first, second and third videos ஓட link நான் descriptionல post பண்ணுறேன். And sorry if any wrong there and உங்களுக்கு ஏதாவது சஜஷன்ஸ் நம்மளோட சேனல் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு இருந்தால் கண்டிப்பாக சொல்லுங்கள். ஐ வெயிட்டிங் ஃபார் தேட். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் as well as subscribe our channel. Thank you for visiting here. Thank you so much guys.